Hi everyone, 11th standard physics 2 mark, 3 mark, 5 mark, last 1.5 day படிச்சிடலாம். ஏன்னா ஒரு யூனிட்லேயும் 5 மார்க் வந்து நான் 3 4 கொடுத்துருக்கேன். அதை நீ படிச்சினாலே போதும், உன்னால் வந்து 5 மார்க் எழுத முடியும், 5மே எழுத முடியும். ஓகேவா சார்? நான் வீக்காக இருக்கேன் சார், எனக்கு எதாவது சொல்லுங்கள் அப்படின்னா நான் கொடுத்ததே இம்பார்ட்டன்ட். இந்த சாப்டர் ஸ்கிப் பண்ணி எனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ 8 சாப்டர் 7 சாப்டர் எடுத்திங்கன்னா 2-3 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன் 9 சாப்டர்லாம். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து இது ஸ்கிப் பண்ண முடியாது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் படித்து 5 தான் எழுத முடியும். சார் ஒரு 4-3 எழுதுனா போதும் அப்படின்னா ஃபஸ்ட் வால்யூம் முழுக்கமாக படி. நான் கொடுத்தது 3 எழுதிடலாம். ஃபஸ்ட் வால்யூம் நான் கொடுத்து படிச்சின்னா 4 எழுதிடலாம். 4ன்னு சொல்லிவிட்டு உங்களை ஏமாற்றக்கூடாதுல்ல, அதனால் 3 எழுதிடலாங்கிறத சொன்னேன். அந்த மாதிரி கூட பண்ணுங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு. அண்டு 1 மார்க் படிச்சுக்கோங்க. 1 மார்க் வந்து புக் பேக் எல்லோரும் படிச்சுக்கோங்க. 2 மார்க் 3 மார்க் ப்ராப்ளம்ஸ் நேற்றே போட்டுட்டேன், அதனால தான் 65% போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் 5 மார்க் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு 2 மார்க் 3 மார்க் பார்க்குறோம். ஸோ நான் மஞ்சள் கலரில் 2 மார்க் 3 மார்க் மார்க் பண்ணியிருப்பேன். அதையாவது ரொம்ப முடியாதவங்க படிச்சுக்கோங்க. நல்லா படிக்கணும், எல்லாமே படிங்க. ஏன்னா கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். இல்லை சார் ரொம்ப முடியல, எனக்கு ஒரு 3 2 மார்க் 3 3 மார்க் ஒரு 4 2 மார்க்லாம் ஒரு ஐடியாலஜி சொல்லுங்கள் சார் அப்படின்னா ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக படிச்சிரு. ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லானால் பயப்பட தேவையில்லை, புக் பேக் தான், நான் கொடுத்த கொஸ்டின் மட்டும் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வால்யூமில் உனக்கு பிடிச்ச 3 யூனிட்டு படிச்சின்னா 4 அல்லது 4 எழுதிடலாம். 5ங்கிறது தெரியாது, 4 எழுதிடலாம். 4 2 மார்க் 4 3 மார்க் எழுதிடலாம். சரி, யூனிட் 1 ட்ரையாங்குலர் மெத்தட், ரேடார் மெத்தட், டைப்ஸ் ஆஃப் எரர், இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த எக்ஸாம்பிள் 1.15 ப்ராப்ளம் வரைக்கும் தெரியும். இந்த ப்ராப்ளம் பார்த்துட்டு வந்துடும். ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன், ஸ்கேலார் வெக்டார் ப்ராப்பர்ட்டி படிக்க முடியல 5 பாயிண்ட் படி. கைனிமேட்டிக் ஈக்குவேஷன், சென்டிபிடல் ஆக்ஸலரேஷன். இங்கே புக் பேக் நம்பர் கொடுத்துருக்கிறேன், பயப்படாத. யூனிட் 3 வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் மோஷன், கண்டிப்பாக ஒரு மோஷன் வரும். மெத்தட் ஆஃப் மெஷரிங் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ், பெண்டிங் மேக்கிங் ஆஃப் ட்ராக்ஸ், சென்டிபிடல் சென்டிஃபியூல் ஈஸி தானே, ஒரு 10 பாயிண்ட் படிக்கணும், ஈஸி தான். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 லெசன் நீங்கள் ஆல்ரெடி மிட்டம் படிச்சிருப்பீங்க, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. யூனிட் 4 ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல், எலாஸ்டிக் கொலேஷன் 1 டைமென்ஷன் கண்டிப்பாக வரும். ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் ஒரு கேசஸோடு இது பார்த்துக்கோங்க. 1 டைமென்ஷன் கேசஸ் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க, முடியலன்னா அந்த V1 V2 முடி பார்த்துக்கோங்க. டெரிவேட் பவர் அண்ட் வெலாசிட்டி ஈஸி தான். யூனிட் 5 மொமெண்ட் ஆஃப் இனிஷியல் ராடு, பேரல் ஆக்சிஸ், பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ், பெண்டிங் சைக்கிள் கண்டிப்பாக பார்ப்போம். யூனிட் 6 எஸ்கேப் ஸ்பீடு, ஜி வித் லாட்டிடியூட், ஜி வித் ஆல்டிடியூட், டெப்த்து, 4மே இம்பார்ட்டன்ட். நான் எப்படி விட்றது, ஜியோ ஸ்டேஷனரி போலார், அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, தியரி தான். யூனிட் 7 டைப்ஸ் ஆஃப் மாடலஸ், 3 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம். டெர்மல் வெலாசிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாய்சல்ஸ் ஃபார்முலாவும் இம்பார்ட்டன்ட், பெர்னாலிஸ் தியரம் அதை விட இம்பார்ட்டன்ட். எது ஸ்கிப் பண்ண முடியும்? யூனிட் 8 நியூட்டன் லா ஆஃப் கூலிங், மேயர் ரிலேஷன், 2 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன், 2மே படிச்சிரு. அடுத்து யூனிட் 9 கைண்டிக் தியரி ஆஃப் கேசஸ், 3 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம். கைண்டிக் இன்டர்பிரேஷன் ஆஃப் டெம்பரேச்சர் சின்னதாக இருக்கும், மீன் ஃப்ரீ பாத் ஈஸி, டயக்ராம் போட்டு சின்னதாக ஒரு தியரி எழுதி டெரிவேஷன் போட்டுருங்க. சிம்பிள் பெண்டலம், ஹரிசாண்டல் ஆசிலேஷன் சின்ன கொஸ்டின் தான், எனர்ஜி இன் SHM. ஸோ ஒரு கொஸ்டின் எழுதும்போது எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்க, டயக்ராம் போட்டு அதை பற்றி ஒரு 4 லைன் எழுதினா போதும். எழுதிட்டு டெரிவேஷன் போட்டு ஒரு கன்க்ளூஷன் இருந்தால், அதாவது கடைசியில் ஏதாவது முடிவுரை இருந்தால் கொடுங்க. முடிவுரைனா ஏதாவது அதை பற்றி எழுதணும்னு எழுதுங்க, தவிர நீங்கள் கண்டதில் எழுத வேண்டாம். இப்போ ஹரிசாண்டல் ஆசிலேஷன் எடுத்துக்கோங்க, அந்த ஸ்ப்ரிங்கை டயக்ராம் போட்டு அதை பற்றி ஒரு 4 லைன் எழுதி டெரிவேஷன் போட்டு டைம் பீரியட் ஃப்ரீக்வன்சி அது கண்டுபிடிச்சா போதும். புரியுதா? கண்டதெல்லாம் எழுத வேண்டாம். ஸோ இது 3மே படிச்சுக்க. 11th யூனிட்டில் 2 நியூட்டன் ஃபார்முலா அண்ட் லேப்லாஸ் கரெக்ஷன், ஆர்கன் பைப்பு, அதை க்ளோஸ் டு ஓப்பன் 2மே 5 மார்க்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் தவிர்க்காமல் படிங்க. அடுத்து 2 மார்க் 3 மார்க்கு. 2 மார்க் 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட் லெசன் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை, நீங்கள் படிச்சிருங்க. புக் பேக் இருக்க தான் மார்க் பண்ணியிருக்கேன். புக்கினில் ரூல்ஸ் ஃபார் ரவுண்டிங் ஆஃப் யூஸ் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ், எதெல்லாம் புக்கின் நான் 2 மார்க் 3 மார்க் கொடுத்துருக்கணும், 3 மார்க்குன்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்துருக்கணும், அதை படிக்காமல் போயிடாது, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, யூனிட் 2 ஈஸி தான். யூனிட் 3 சின்ன வயசுலேயே படித்தேன், நியூட்டன் லா, நியூட்டன் ஃபஸ்ட் லா, தேர்ட் லா, இனிஷியல் ஃப்ரேம், அதுதான். 3 மார்க்கும் ஈஸி. ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன் படிச்சிடலாம். யூனிட் 4 சின்ன யூனிட், கன்சர்வேட்டிவ் நான் கன்சர்வேட்டிவ், இது ஒர்க்னா என்ன, அதுக்கப்புறம் எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் கொலேஷன் என்ன, அப்புறம் இந்த ரிலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கைனடிக் எனர்ஜிக்கும் மொமெண்ட்டுக்கும் ரிலேஷன் புக்கின். ஸோ இந்த யூனிட் சின்ன யூனிட், அதனால தான் சொன்னேன் ஃபஸ்ட் வால்யூம் மட்டும் படித்தாலே 3 2 மார்க் 3 3 மார்க் 4 எழுதலாம், ப்ராப்ளம் கேட்டுருவாங்க. அதனால தான் 3 2 மார்க் 3 3 மார்க் சொன்னேன். 5வது லெசனில் பாருங்கள், இந்த டெஃபினிஷனாவது ஒழுக்கமாக படிங்க. அண்ட் 3 மார்க் இது போட்டு போகிறோங்க, டைப்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம், அவ்வளோதான். அடுத்து யூனிட் 6 இதையாவது ஒழுக்கமாக படிங்கப்பா. ஃபஸ்ட் கொஸ்டின், 2வது கொஸ்டின் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனும் கெப்லஸ் லா கண்டிப்பாக வரும் 3 மார்க்கில். 3 லாவை படித்து வச்சுக்கோ, ஈக்குவேஷனோட சின்ன அந்த டெரிவேஷன்லாம் போட வேண்டிய ஈக்குவேஷன் மட்டும். யூனிட் 6. யூனிட் 7ல் இதையாவது பாரு, டீப்பாக நான் கொடுக்கல, அட்லீஸ்ட் இந்த டெஃபினிஷன்ஸ் பார்த்துட்டு பாரு. 3 மார்க் வந்து பார்த்து தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. இப்போ அப்ளிகேஷன் ஆஃப் விஸ்காசிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன் ஈஸி தான், 2க்கும் 3 பாயிண்ட், எந்த 3 மார்க்காக இருந்தாலும் 3 பாயிண்ட் போதும். யூனிட் 8 ஒரு பெரிய யூனிட்டு, நான் பாருங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 கொஸ்டின் படிங்க, இதில் ஒரு கொஸ்டின் படிங்க, மீதி இருக்கிறது நல்லா படிக்கிறவங்க சேர்த்து படிங்க, எல்லாமே சேர்த்து. ஓகே,
ஸோ கம்மி பண்ண முடிஞ்சாலும் கம்மி பண்ணியிருக்கேன். யூனிட் 9 ஒரு சின்ன யூனிட்டு, இதில் 4 கொஸ்டின் இருக்குது. 3 மார்க்கில் வந்து இது ஒரு 2 கொஸ்டின், இது ஒரு கொஸ்டினாவது ஒழுக்கமாக படிங்க. முடிகிறவன் இந்த 3ஐயும் சேர்த்து படி. யூனிட் 10 ஈஸி தான். யூனிட் 10 மாதிரி ஒரு அருமையான சாப்டர் எதுவுமே இல்லை தெரியுங்களா. இருக்கிறது 5 கொஸ்டின் 2 மார்க்கு, 3 மார்க்கு ஒரு 6 கொஸ்டின், அதில் இந்த 9வது கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். ஸோ மொத்தமாக ஒரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். யூனிட் 11 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் படிக்க மாட்டியா நான் கொடுத்தது, எக்ஸ்ட்ராவாக இவ்வளோ இருக்குது. பட் எக்ஸ்ட்ராவாக கொடுத்ததும் படிக்கலாம், பட் அட்லீஸ்ட் அதை படி. ஆனால் இந்த 3 கேட்டசிக்ஸ் படிக்காமல் போயிடாத. அதுலேருந்து ஒரு கேட்டசிக்ஸ் வரும், 3 பாயிண்ட்டாவது படிச்சுக்கோ. லா ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸிங் 3rd 10வது. நான் என்ன சொன்னேன், ஏதாவது புக்கின் கொடுத்தனா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2வது 3rd ரொம்ப நம்பரில் 10வது அதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் லா ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸிங். இது நிறைய பேர் படிக்காமல் போகிறீங்க. ஸோ மொத்தத்தில் 11 யூனிட்டுக்கு கொடுத்துக்கிறேன், இதை மட்டும் கோத்ரூ பண்ணினா 60லேருந்து 65 மார்க் எடுத்துடலாம். இல்லை சார் எனக்கு ஒரு 50 மார்க் 40 மார்க் போதும் அப்படின்னா 5 மார்க் ஃபுல்லாக படிச்சுட்டு 2 மார்க் 3 மார்க் ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக படிச்சுட்டு செகண்ட் வால்யூம் வந்து 10th லெசன் 9th லெசன் படிச்சுக்கோ, 6th லெசன் படிச்சு ஏதோ ஒரு 3 லெசன் படி போதும். ஒரு 4 2 மார்க் 4 3 மார்க் எழுதிடலாம். ஓகேவா? ஸோ நன்றி. இதோட கம்மி பண்ண முடியாது. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னு எதுவுமே பண்ண முடியாது. தேங்க்யூ.